தப்பு பண்ணிட்டேனே! என்ன ப்ரோ தப்பு பண்ணேன்? வாங்க சொல்றேன். இன்னைக்கு வெட்னஸ்டே 5ஆம் தேதி அக்டோபர் 2025 வருஷம். இம்மீடியட்லி எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு? என்ன ப்ரோ ரூ. 372 லாஸ் கிட்டத்தட்ட 8% லாஸ் ஆகாதீங்க. இல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த லாஸ்க்கு அப்புறம் நான் ரெக்கவரி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு ரூ. 150 தான் லாஸ். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். அத லாஸ்ட்ல சொல்றேன். நல்லபடியா 2 ட்ரேடு கிடைச்சு, அத ரெக்கவரி பண்ணி வெறும் ரூ. 159 லாஸ்ட்ல இன்னைக்கு டேவ முடிக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல இருக்க பார்த்தலாம் 5600 சில்ற ஆஃப்டர் ட்ரேடிங் 5449 வந்திருக்கு. என்ன தப்புனா, இங்க பாருங்க இஷ்டம் போல ட்ரேட் பண்ணி 8% ஒன் ட்ரேடா லாஸா? அது ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது தப்பு 3 ட்ரேட் எடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் எடுக்கணும். அதே மாரி ஒரு நாளைக்கு 5% தான் லாஸ் பண்ணுங்கிற சேலஞ்சு. அத நம்ம மீறினதுனால என்ன பண்ணோம் அப்டின்னா, திரும்பவும் 5000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால இந்த ரூ. 400 நான் வித்ட்ரா போடுறேன். வித்ட்ரா போட்டா ஊதாரித்தனமா செலவு பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். சரி ஓகேங்க. அப்ப ஏதோ ஒரு ஸ்டாக்கா வாங்கி போடலாமா? என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, ஆல்ரெடி ஐடிசி வாங்கி போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாரி காரணத்துக்காக நான் அத வாங்கியே போட்டுறலாம். ரூ. 400 எடுத்தாலும் நான் வீண் தான் பண்ணுவேன் வெட்டிச்சலவா. மார்க்கெட்ல ஒண்ணே ஒண்ணு முக்கியங்க. என்ன அப்டின்னா, பணமா ப்ரோ? இல்ல ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ? 2மே இல்ல. டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டிசிப்ளின் இல்லாதனால தான் இன்னைக்கு நான் 3 ட்ரேட்ல எடுத்தேன். அது மட்டும் இல்லாம 8% வரைக்கும் லாஸ்னா எப்படி விட்டேன்னே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, எமோஷனலா ப்ளே பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனை தான் இது. திரும்பவும் 5000லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றேன். டிசிப்ளினா இல்லாதனால.